ஏசப்பா, இந்த வீடியோ அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. எபிரேயர் அதிகாரம் 2. கேள்வி 1. நாம் எவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் கேட்டவைகளை எபிரேயர் 2:1. கேள்வி 2. தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் வருவதென்ன? விடை: நீதியான தண்டனை. எபிரேயர் 2:2. கேள்வி 3. எவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது? தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் எபிரேயர் 2:2. கேள்வி 4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது எது? விடை: ரட்சிப்பு. எபிரேயர் 2:3-4. கேள்வி 5. பின்பு கர்த்தரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது எது? விடை: ரட்சிப்பு. எபிரேயர் 2:3. கேள்வி 6. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எது கொடுக்கப்பட்டது? விடை: பரிசுத்த ஆவியின் வரங்கள். எபிரேயர் 2:4. கேள்வி 7. பலவிதமான பலத்த செய்கைகளினால் எது கொடுக்கப்பட்டது? விடை: பரிசுத்த ஆவியின் வரங்கள். எபிரேயர் 2:4. கேள்வி 8. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எதை பகிர்ந்து கொடுத்தார்? விடை: பரிசுத்த ஆவியின் வரங்கள். எபிரேயர் 2:4. கேள்வி 9. தேவன் தாமே எதை குறித்து சாட்சி கொடுத்தார்? விடை: ரட்சிப்பு. எபிரேயர் 2:4. கேள்வி 10. எதை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள இயலாது? விடை: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எபிரேயர் 2:4. கேள்வி 11. நாம் எதை குறித்து பேசுகிறோம் என்று இந்த நிரூபத்தில் கூறப்பட்டுள்ளது? விடை: இனிவரும் உலகத்தை குறித்து. எபிரேயர் 2:5. கேள்வி 12. இனிவரும் உலகத்தை தேவன் யாருக்கு கீழ்ப்படுத்தவில்லை? விடை: தூதர்களுக்கு. எபிரேயர் 2:5. கேள்வி 13. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் டேஷ். விடை: அவன் எம்மாத்திரம். எபிரேயர் 2:6. கேள்வி 14. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டவன் யார்? விடை: மனுஷன். எபிரேயர் 2:7. கேள்வி 15. தேவன் மனுஷனை எவைகளினால் முடிசூட்டினார்? விடை: மகிமையினாலும் கனத்தினாலும். எபிரேயர் 2:7. கேள்வி 16. தேவன் மனுஷனை எவற்றின் மேல் அதிகாரியாக வைத்தார்? விடை: தம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல். எபிரேயர் 2:7. கேள்வி 17. தேவன் சகலத்தையும் யாருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்?
விடை மனுஷன். எபிரேயர் 2:7. கேள்வி 18. தேவன் யாருக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை? விடை மனுஷனுக்கு. எபிரேயர் 2:8. கேள்வி எண் 19. இன்னும் யாருக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம்? விடை மனுஷனுக்கு. எபிரேயர் 2:8. கேள்வி 20. இயேசு யாரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார்? விடை தேவதூதரிலும். எபிரேயர் 2:9. கேள்வி 21. இயேசு எதை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார்? விடை மரணத்தை. எபிரேயர் 2:9. கேள்வி 22. இயேசு ஒவ்வொருவருக்காகவும் எதை உத்தரித்தார்? விடை மரணத்தை. எபிரேயர் 2:9. கேள்வி 23. இயேசு எதினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை உத்தரித்தார்? விடை தேவனுடைய கிருபையினால். எபிரேயர் 2:9. கேள்வி 24. மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் இயேசு எவைகளினால் முடிசூட்டப்பட்டார்? விடை மகிமையினாலும் கனத்தினாலும். எபிரேயர் 2:9. கேள்வி 25. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யார்? விடை தேவன். எபிரேயர் 2:10. கேள்வி 26. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர் யார்? விடை தேவன். எபிரேயர் 2:10. கேள்வி 27. அநேகம் பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் அதிபதி யார்? விடை இயேசு. எபிரேயர் 2:10. கேள்வி 28. ரட்சிப்பின் அதிபதியை எவைகளினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதா இருந்தது? விடை உபத்திரவங்களினாலே. எபிரேயர் 2:10. கேள்வி 29. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் டேஷ் உண்டாயிருக்கிறார்கள்? விடை ஒருவராலே. எபிரேயர் 2:11. கேள்வி 30. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களை யார் என்று சொல்ல இயேசு வெட்கப்படவில்லை? விடை சகோதரர். எபிரேயர் 2:11. கேள்வி 31. எதை தன் சகோதரருக்கு அறிவிப்பேன் என்று இயேசு கூறினார்? விடை தேவனுடைய நாமத்தை. எபிரேயர் 2:12. கேள்வி 32. எதின் நடுவில் தேவனை துதித்து பாடுவேன் என்று இயேசு கூறினார்? விடை சபை. எபிரேயர் 2:12. கேள்வி 33. இயேசு யாரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கூறினார்? விடை தேவன். எபிரேயர் 2:13. கேள்வி 34. இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறவர் யார்? விடை இயேசு. எபிரேயர் 2:13. கேள்வி 35. பிள்ளைகள் எவைகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள்?
விடை மாம்சத்தையும் இரத்தத்தையும். எபிரேயர் 2:14. கேள்வி 36. பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானவர் யார்? விடை இயேசு. எபிரேயர் 2:14. கேள்வி 37. மரணத்துக்கு அதிகாரி யார்? விடை பிசாசானவன். எபிரேயர் 2:14. கேள்வி 38. பிசாசானவனை எதினால் அழிக்கும்படிக்கு இயேசு மரணத்தை உத்தரித்தார்? விடை தமது மரணத்தினாலே. எபிரேயர் 2:14. கேள்வி 39. இயேசு எவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு மரணத்தை உத்தரித்தார்? விடை ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும். எபிரேயர் 2:15. கேள்வி 40. தேவதூதருக்கு உதவியாக கை கொடாதவர் யார்? விடை இயேசு. எபிரேயர் 2:16. கேள்வி 41. இயேசு யாருக்கு உதவியாக கை கொடுத்தார்? விடை ஆபிரகாமின் சந்ததிக்கு. எபிரேயர் 2:16. கேள்வி 42. எவைகளை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு இயேசு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது? விடை தேவ காரியங்கள். எபிரேயர் 2:17. கேள்வி 43. இயேசு எதை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது? விடை ஜனத்தின் பாவங்களை. எபிரேயர் 2:17. கேள்வி 44. அவர் தாமே டேஷ் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்? விடை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. எபிரேயர் 2:18. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.